ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி கொஞ்சம் புழங்கு பொருட்களும் பூஜை பொருட்களும் கொஞ்சம் வித்தியாசமான அலங்கார பொருட்களும் கண்ணாடி சாமான்கள் செலவும் போட்டிருக்கேன். ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்குங்க. வேணுன்றவங்க பாருங்கள், பார்த்துட்டு புக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் மேம். இப்போது நாம் பார்க்குறத விட இன்னும் சில பெரியவங்க குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பொருளெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப நான் லைக் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ஒரு லைக் இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க. அதுக்காக தான் முதல்ல பார்க்குறது ஒரு அழகான கண்ணாடிங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தினது. இது பாலிஷோடு வந்திருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த போர்டு, ஸ்கூல் போர்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், அளவு காட்டுறேன். அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.25 5ன்னு வச்சுக்கோங்களேன். 5 இன்ச்சுக்கு இருக்குது. கண்ணாடிலாம் நல்லா தெளிவாக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நாம் பார்க்குறது ஒரு இலை வடிவிலான ஒரு தாம்பூலம் தாங்க. தாம்பூல தட்டுன்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் வசதி உள்ளவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு தாம்பூலத்துக்கே கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு இலை வடிவில் கொடுத்துருக்குறாங்க. அளவு பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்குங்க. நல்ல ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் சைடும் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் கப்புங்க. இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டு நிறைய பொருட்கள் வாங்கிட்டுருக்கீங்க. அந்த உங்கள் இன்ட்ரெஸ்ட்னால தான் இதை மீண்டும் மீண்டும் கிடைக்கிறத போடுறேன் நான். இது அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த கோல்டன் கலர், அந்த பிஸ்கட் கலரில் வந்திருக்கிறதுக்கு லைட் கலர் தான் இது. இதில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் உங்களுக்கு கைக்கு வரும். இதோட ரேட்டு 950ங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து இல்லை, கொக்கு வடிவத்தில் இருக்கிற ஒரு பொருளுங்க. ஃப்ளவர் வேஷாக பயன்படுத்தலாம், இல்லை உங்கள் அலங்கார பொருளுக்கு ஷோ கேஸில் வைக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹைட்டு பார்த்துக்கோங்க. ஹைட் எப்படியும் ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே தாங்க இருக்குது. இது நல்லா நீட்டாக இருக்குது. இதோட ரேட்டு 2400ங்க. இது ரொம்ப ஏதோ ஒரு அலங்கார பொருளுக்காக பண்ணியிருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம போட்டிருக்கோம். பிரான்ஸுங்க, இது வெண்கலம். நல்லா அழகாக இருக்குங்க. தெளிவாக இருக்குது. மேட் ஃபினிஷிங்கோட ரொம்ப நீட்டாக இருக்குது. இது ஒரு கலச சொம்புங்க. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது. ரொம்ப அழகான அமைப்பில் அவ்வளோ டிசைன். சொம்பு முழுக்க டிசைன் தான். ஹேண்ட்மேடு. இது புதுசு கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப பழசு. பேக் சைடு காட்டுவேன் நான், அப்போ பாருங்கள், அதனுடைய பழமைத்தன்மை தெரியும் நமக்கு. ஒரு பக்கம் கழுத்தில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருது இந்த பாடி பகுதியில் இருக்கும் பாருங்கள். பேக் சைடு அவ்வளோ நீட்டாக இருக்குது. வாய்ப்பகுதி, உதடு எல்லாமே டிசைன்ஸோடு இருக்குங்க. ஹைட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஹைட் பாருங்கள், ஸ்கேல் வச்சு காட்டுறேன். பிரான்ஸுங்க, வெங்கல சொம்பு. இது ஹைட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிக்கும்னா ஒரு 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட பிடிக்குங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியலங்க. கேட்குறவங்க கேளுங்க, அப்போ வேணால் நான் போட்டு உங்களுக்கு அளவோடு பார்த்து சொல்கிறேன். என் கைக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அதனுடைய அளவு. இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு எனக்கே தெரியலங்க. இது வந்த பீஸில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்தது. ஏதாவது மூடி இருந்ததா அது தெரியல. ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தவங்க. ஏன்னா அது நீளமாக அது உள்ளே குச்சி போகிற அளவுக்கு இருக்குது. நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அளவு பார்த்துக்கோங்க முதல்ல. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஆஷ் கலர், இது பிளாக் இல்லைங்க. ஒரு மாதிரி இருங்க, நானே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பிளாக்கும் ஆஷும் கலந்த மாதிரி இருக்குங்க. இந்த டிசைன்லாம் பழசு தான், இப்போது இது கிடையாது. இந்த பொருளே பழசு. பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போகுது பாருங்கள். நீங்கள் இந்த உங்களுக்கு பர்த்டேக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கிஃப்டில் வர அந்த இதெல்லாம் எடுத்து இது உள்ளே போட்டு வைக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கோர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். 950ங்க அதோட ரேட்டு. இது
பார்த்தீங்கன்னா நான் முந்தி ஒன்று போட்டிருந்தேன், அதே மாதிரி இதுதான் இதுவும். கலர் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த பெரிய பெரிய கிருஷ்ணன் கோயிலெல்லாம் மாட்டியிருப்பாங்க மேலே, அந்த மாதிரி உள்ள ஒரு இது அலங்கார பொருள் இது. நான் பராமரிக்கிறதே பெரிய கஷ்டங்க. இதெல்லாம் வெங்கலமாவது கொஞ்சம் இடித்தா கூட அப்படி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு வடி தட்டுங்க, ரொம்ப பாலிஷ் நீட்டோட ஹேண்ட்மேடு. அந்த புட்டு புட்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் கை வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. 1600ங்க அதோட ரேட்டு. இது முறுக்கு புழியிற ஒரு குழலுங்க, முறுக்கச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஆனால் இது முறுக்கச்சு கிடையாது, இடியாப்பம் அச்சு. மலீஸாக இருக்குது தோலை, அதில் ஃபிக்ஸட், டிட்டாச்சு கிடையாது, அட்டாச்சாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது திறக்கலாமா திறக்க முடியாதான்னு கூட எனக்கு தெரியல, நான் பார்க்கல. வேணுன்றவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். ரொம்ப அருமையான அமைப்பில் இருக்குங்க, நீட்டாக இருக்குது. இதை நான் திறக்க முடியும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கேட்கும்போது கேளுங்க, இது திறக்க முடியுமாம்மான்னு கேளுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா. முறுக்கச்செல்லாம் எனக்கு வந்ததே இல்லைங்க, இதுதான் 2வது தடவை போடுறேன். முந்தி ஒன்று பழசு ஒன்று போட்டேன், இது பாலிஷோடு போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்துக்கோங்க. குமிழ் அதில் மேலே பார்த்தீங்கன்னா குமிழ் மூடி எடுக்கிறது குமிழாக இருக்குது, கட்டி அந்த இடம். இது ஒரு வெள்ளை பித்தளையில் இருக்கிற ஒரு அலங்கார டம்ளருங்க. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இது உள்ள, பாருங்கள், நான் காட்டுறேன் பொறுமையாக. டிசைன்ஸ்னால் அப்படி ஒரு டிசைன்ஸ் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்க போனாலே 1200 1700 சின்ன கிண்ணமே சொல்கிறாங்கங்க. பழைய பொருள்லாம் கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க, ஏன்னா திரும்ப அந்த பொருள் கிடைக்காது நமக்கு இல்லையா. 2100ங்க, 2100 அந்த டம்ளரோட ரேட்டு, 2100. இது ஒரு மண்ணெண்ணெய் விளக்குங்க. நம்ம மண்ணெண்ணெய் விளக்காக யூஸ் பண்ணுறதுல ஷோக்காக வைக்கிறாங்க. இதோட ரேட்டு 1600ங்க. ரேர் பீஸுங்க, இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. கிடைக்க நான் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு, எதையுமே நிறுத்துறதில்ல. எனக்குன்னு ஆசைப்படுவேன், அப்புறம் சரி கஸ்டமருக்கு போட்டோமேன்னு போட்டு விட்டுருவேன் நான். நீங்களும் அவ்வளோ விருப்பமாக வாங்குறீங்க ஒவ்வொரு பொருளையும், உங்களோட ஆர்வம் தான் எங்களுக்கு உந்துகோலே. இது ஒரு தூப ஸ்டாண்டுங்க, கையில் எடுத்து எல்லா பக்கமும் ஆர்த்தி காட்டுற மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதை அவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, பாலிஷ் மேட் ஃபினிஷிங்கில் நல்லா வந்திருக்கு. 1950ங்க, 1950, 1950 ரூபா. அந்த தாமரைக்கே கொடுக்கணுங்க, அழகான அமைப்பில் இருக்குது அந்த தாமரை. இது ஒரு பெல்லுங்க. இந்த பெல்லை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்க்கலங்க. மேலே எப்போ ஒரு நந்தி இல்லை ஒரு கிருஷ்ணன் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் தான் வரும். இது ஃபுல்லாக வரி வரியாக இருந்து கட்டிங்க, ஃபுல்லாக மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் நீட்டாக இருக்குது. இந்த பெல்லை அடிக்கிற இடம் கூட பாருங்கள், ஒரே கட்டிங் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கட்டிங் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு கேட்குறீங்கன்னு சில சமயம் ஒவ்வொன்றா காட்டுறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு நெய் சொம்புங்க. நெய் சொம்பு வித்தியாசம் இருக்குங்க, ரேட்டுக்கும் பொருளுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அது இல்லாமல் நான் போட மாட்டேன். இதோட ரேட்டு 2700, 2700 ரூபா. இது வெயிட்லெஸ்ஸு, ஆனால் நல்லா இருக்குது, பிரான்ஸ். இது குமிழ் மூடியும் ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5200ங்க. இதனோட வெயிட்டும் அதோட வெயிட்டும் டபுள் ஆஃப் வெயிட். இது அதுதான் போன தரம் போட்டது கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, இதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வெயிட்டும் வித்தியாசம் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துட்டு கேளுங்க. எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது சின்னதுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக காட்டியிருக்கேன், வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஒரு சிலது டைட்டாக மூடுற மூடி வரும், ஒரு சிலது சும்மா அப்படி வச்சு எடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி மாடல்ஸ் அந்த டைமில் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மக்குங்க. மக்குன்றத விட தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை பூஜை டைமில் பயன்படுத்திக்கலாம், இல்லை கிச்சனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு மக்கு. இது ஒயிட் பிரான்ஸு, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளி, பழைய வெள்ளி மாதிரி இருக்குது. அதோட ஹேண்டில் பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸ்ஸு,
எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பழசுங்க இது. பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. இவ்வளோ நீட்டாக இருக்குது. 3500ங்க இதோட ரேட்டு. 3500 மாடல் இல்லவே இல்லைங்க. எப்பயோ ஒன்று தான் வருது. இப்போ இது பார்த்துட்டு என்னை திரும்ப ஒன்று கேட்டிங்கன்னா என்கிட்ட கிடையாது. இது 100 வருஷம் ஆனாலும் இந்த பொருட்கள் அப்படியே இருக்கும் உங்கள் வீட்டில். உடையும் உடையாது. கீழே போட மாட்டோம். உடையும் உடையாது. அவ்வளோ பொறுப்பாக அத்தனை வருஷம் வச்சிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாம் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டோமா? கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது ஒரு என்ன கொம்புல செஞ்சதுன்றாங்கங்க. மாட்டு கொம்பு அப்படின்றாங்க. எனக்கு தெரியலங்க. இந்த அழகு பொருளுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க யாராவது கேளுங்க. பழைய விலையில் டிஸ்கவுண்ட் பண்ணி வேணா கொடுக்குறேன். இது ஒரு பாக்ஸுங்க. முந்தி நான் செட்டாக போட்டேன். இது சும்மா அப்படியே மூடுறது தான். இதோட ரேட்டு 1600ங்க. 1600 கண்ணாடிங்க. அது சைடெல்லாம் ப்ராஸு, பழைய ப்ராஸு. இது ஒரு கேண்டில் இதுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது சும்மா சின்ன ஊறுகாய் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது 450ங்க. பேப்பர் வெயிட்டு. இது இருக்குங்க பீஸ் என்கிட்ட. எத்தனை வேணுனாலும் கேளுங்க, அதை நான் கொடுக்குறேன். இது இந்த மாதிரி பொட்டு இருக்கிறதுனால இதை நான் வெறும் 500க்கு போடுறேங்க. ஒன்லி 500. ஒழுகாது. இது பார்த்தீங்கன்னா வெங்கல படிங்க. நல்ல அருமையான அமைப்பில் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுமையாக இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த உலோகத்தோடைய தன்மையை பற்றி பேசுங்க. தேங்க்யூங்க.